அது மாதிரி சிங்கம் எட்டி பார்க்கும்போது அதோடைய முகம் தெரியுது. இது எவ்வளோ கோவமாக அது ஆக்ரோஷமாக காட்டுதுன்னா அது கண்ணாடி மாதிரி தானேங்க. அது திரும்ப அப்படி காமிக்கிறத பார்த்துட்டு இந்த முயல் சொல்லுது, பார்த்தீங்களா ராஜா, உங்களை பார்த்து எப்படி முறைக்குது, எப்படி திமுறா நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, அதான் என்னை பார்த்து எவ்வளோ தைரியமாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்து அது உள்ளே விழுந்துருது. விழுந்தோடனே அதுக்கு விழுந்தபடி தான் தெரியுது அது தண்ணிங்கிறதேவும். அது வரைக்கும் அதுக்குள்ளே தன்னை போலவே ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அதை இது பண்ணணும்னு நினச்சி குதிச்சிச்சு. கடைசிக்கு பார்த்தா அது தண்ணிக்குள்ள விழுந்து செத்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, தான் எல்லாம், தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு அகந்தையில் மமதையில் இருந்தால் இப்படி தான் அழிஞ்சு போகணும். இது விலங்குகளுக்கான ஸ்டோரியே கிடையாதுங்க. வாழ்க்கையிலையும் தான் எல்லாம், தனக்கு தான் தெரியும், தனக்கு கீழே தான் எல்லாரும், நம்ம சொல்கிறத தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு மற்றவங்கள எல்லாரையுமேவும், நம்மளை நம்பி வந்தவங்களையும், நம்மளை பிடிச்சவங்களையும், நம்மளோட சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு ஸ்லேவ் மாதிரி, அடிமை மாதிரி நடத்தினா இதுதான் லாஸ்ட்டில் ஃபைனல் டெத்து தான். ஒன்று இல்லைன்னா டெத்து, இல்லைன்னா யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். இதில் முயலுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டணும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில் அப்படி வச்சுருந்தேன். இந்த மோரலே அதுதாங்க